Dear students, welcome to JK Academy. இந்த வீடியோவில் நாம் factorisation காரணிப்படுத்துகளை பற்றி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனடியாக வந்தடையும். இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கு, x² + x - 56. இதை எவ்வாறு ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் என்பது தான் நம்மளுடைய எந்த அளவுக்கு ஈஸியான மெத்தடில் காரணிப்படுத்த போகிறோம் என்பது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். x² + x - 56 எக்ஸ்பிரஷன்ஸ் திருப்பியும் ஒரு தடவை வாசிக்கேன். x² + x - 56. இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே இப்படி போடுதேன். x² + 1x - 56. எக்ஸுக்கு முன்னால் 1 இருக்கத்தான் செய்யுது, ஆனால் நம்மளில் பல பேர் அதை யோசிக்க மாட்டோம். 1xன்னு அர்த்தம். இப்போ இந்த நம்பர்ஸை 1xை பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்கலாம், அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். -56 + 1. இப்போது ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும் பொழுது நமக்கு -56 கிடைக்கணும். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது +1 கிடைக்கணும். அந்த 2 நம்பர்ஸ் என்ன, அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த 2 நம்பர்ஸ் என்ன? இப்போ 1 கொண்டு ஃபஸ்ட்டு 56ஐ மல்டிபிள் பண்ணி பார்க்க போகிறேன். 1 × 56 56. ஏதாவது ஒன்றில் மைனஸ் போட்டால் -56 கிடைச்சிரும். ஆனால் 56லேருந்து +1 ஆட் பண்ணாலோ அல்லது -1 செப்பரேட் பண்ணாலோ நமக்கு +1 கிடைக்காது. அதனால் இதை விட்டுருவோம். 2 × 28. 2 × 28 56 கிடைச்சிரும். மைனஸ் எங்கேயாவது போட்டோம்னா -50. பட் 28லேருந்து +2 ஆட் பண்ணாலோ அல்லது -2 கழிச்சாலோ நமக்கு +1 கிடைக்காது. 3ஆல் எதை மல்டிபிள் பண்ணாலும் 56 கிடைக்காது. அப்போ 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 14ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். சேம் ப்ரொசீஜர் தான், ஆனால் நமக்கு +1 கிடைக்காது. அடுத்து 5ஆல் 56ஐ 5ஆல் எதால் மல்டிபிள் பண்ணாலும் 56 கிடைக்காது. அப்படி உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் 56ஐ 5ஆல் டிவைட் பண்ணி பார்த்துருங்க. அடுத்து 6ஆல் பண்ண போகிறேன். 6ம் 56ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா டிவைட் ஆகாது, கோஷியன்ட் வரும். அதனால் அதையும் விட்டுருவோம். 7 7 8 7 8s are 56. இதை டைரெக்டாகவே ஏன் போடல என்பது எதற்காக டைரெக்டாக போடலைன்னா உங்களுக்கு புரியதற்காக வேண்டி தான் இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லித்தரேன். 7 × 8 56 வரும், ஆனால் +1 வருமா? இப்போ 7 × 8 56. இப்போ இதில் மைனஸ் போட போகிறேன். -7 × 8 -56 கிடச்சிரும். ஆனால் 8லேருந்து -7ஐ செப்பரேட் பண்ணால் +1ம் கிடச்சிருது. அப்போ அந்த 2 நம்பர்ஸ் என்னென்னா -7 + 8. இதை தான் இப்போ பிரித்து போட போகிறேன். இந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே பிரித்து போட போகிறேன். x² + 8x - 7x - 56. x² + 8x - இப்போ 8xலேருந்து -7xஐ கழிச்சா 1x தான் நமக்கு கிடைக்க போகுது. அதனால் அதை இந்த மெத்தடில் மாற்றி போட்டிருக்கேன். இனி என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனை எடுக்கிறேன், செகண்ட் 2 இதை எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன்லேருந்து எக்ஸை காமனாக இருக்கிறதுனால எக்ஸை வெளியே எடுத்தால் உள்ளே என்ன இருக்கும்? x + 8. எந்த ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குன்னா, ஒரு மைனஸ் காமனாக இருக்குது, ஒரு 7 காமனாக. 7 8s are 56. 7 காமனாக இருக்கும். அப்போ மைனஸும் காமனாக இருக்குது, 7ம் காமனாக இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னா, மைனஸையும் எடுத்தாச்சு, 7ஐயும் எடுத்தா உள்ளே எக்ஸ் இருக்குது. இங்கே 7 8s are 56. அந்த மைனஸையும் எடுத்துகிட்டேன், 7ஐயும் எடுத்துட்டேன். அப்போ +8. மைனஸை எடுத்ததுனால +8. இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேம்
காமனாக இருக்கும். அதனால் அந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேம் அப்படியே வெளியில் எடுத்துடுறேன். எக்ஸ் ப்ளஸ் 8 வெளியில் எடுக்கும் பொழுது இந்த எக்ஸ் ப்ளஸ் 8 இந்த எக்ஸ் ப்ளஸ் 8 அப்படியே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா வெளியில் எடுத்தாச்சு. உள்ளே என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 7, எக்ஸ் ப்ளஸ் 8 எக்ஸ் மைனஸ் 7. அப்போ ஃபேக்டரைஸ் எத்தனை ஃபேக்டரைஸ் இருக்குன்னா ஃபேக்டர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 ஒரு ஃபேக்டர் அண்ட் எக்ஸ் மைனஸ் 7 இன்னொரு ஃபேக்டர். காரணிகள் என்ன இல்லைன்னா எக்ஸ் ப்ளஸ் 8 ஒரு காரணி, எக்ஸ் மைனஸ் 7 ஒரு காரணி. அதாவது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி அந்த நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் என்பதை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ஈஸியாக நான் சொல்லி தந்திருக்கேன். இதே மாடல்ஸ் தான் எல்லா இதுக்கும் வரும். சில இதுக்கு மட்டும் சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அதையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அதனால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள். ஃபேக்ட் அல்ஜிப்ரா இஸ் எ வெரி வெரி ஈஸி. அதை ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.